உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் எனப்படும் காவடி யாத்திரை செல்லும் வழியில் உள்ள கடைகளில் அதன் உரிமையாளர்களின் பெயர் எழுதப்பட வேண்டும் என்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அந்த மாநிலத்தில் ஆண்டுதோறும் சிவபக்தர்கள் கங்கையில் புனித நீர் எடுத்து காவடி யாத்திரையாக சென்று சிவாலயங்களில் வழிபடுவது வழக்கம். இந்த வழித்தடத்தில் உணவகம், டீ கடை உள்ளிட்ட கடைகளை நடத்துவோர் பெயர் பலகையில் கடை உரிமையாளரின் பெயர், முகவரி, செல்போன் எண்ணை எழுத வேண்டும் என்று முசாஃபர் நகர் மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டது. இதற்கு இஸ்லாமிய வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த விவரங்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதேபோல் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹரித்வாரில் இத்தகைய உத்தரவை உத்தராகண்ட் மாநில அரசும் பிறப்பித்திருந்தது. ஹரித்வாரில் சிலர் தங்கள் அடையாளத்தை மறைத்து கடைகள் நடத்துவதால் மோதல் ஏற்படுவதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கூறியிருந்தார். மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி பகுதியில் மாநகராட்சி சார்பிலும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தங்களை குறிவைத்து இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இதற்கு தடை கோரி இஸ்லாமிய வியாபாரிகள் சார்பில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம், டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் அபூர்வானந்த், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் கிருஷ்கேஷ் ராய், எஸ்பிஎன் பட்டி ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. மகுவா மொய்த்ரா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, பாஜக ஆளும் மாநிலங்கள் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என வாதிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் மாவட்ட காவல்துறை இவ்வாறு கட்டுப்பாடுகளை விதிக்க எந்த உரிமையும் இல்லை என்று மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சந்தர் உதய் சிங் மற்றும் ஹசேபா அகமதி ஆகியோர் வாதிட்டனர். எனினும் 3 மாநில அரசுகளின் சார்பில் இன்றைய விசாரணைக்கு வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை. இதையடுத்து பெயர் பலகையில் கடை உரிமையாளர் உள்ளிட்ட விவரங்களை எழுதும் உத்தரவுக்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசுகள் வரும் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.